வணக்கம். நம்ம சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. டெய்லி வந்து ஷார்ட்ஸ் போடுவோம். அதுவுமே இப்போ ஒரு வாரமா இல்ல. சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால தான் போட முடியல. மாத்தி ஹாஸ்பிட்டல் போறது, ட்ரிப்ஸ் ஏற்கிறது, பாப்பாக்கும் கூட உடம்பு சரியில்லை. அவ்வளவு முடியாம ஆயிடுச்சு எல்லாத்தையும். நான் இப்போ இன்னைக்கு கூட பெருசா சரியாவே ஆகல. லைட்டா எழுந்து உட்காந்துருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவு முடியல எல்லாருக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எல்லாருமே வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நாங்க கொஞ்சம் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டலான்னு இருந்தோம். ஆனா நாங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. அதனால அப்படியே காட்டுறோம். வாங்க இன்னைக்கு ஹோம் டூர் பார்க்கலாம். இதான் வாசல் என்ட்ரன்ஸு. நம்ம பழைய வீட்டில் வந்து வாசல் என்ட்ரன்ஸில் துளசி மாடம் வச்சு விளக்கேற்றுவோம். இங்கே அந்த வசதி இல்லாதனால 2 பக்கம் கோலம் போட்டு 2 விளக்கு வச்சு ஏற்றுறோம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்ததும் இந்த பக்கம் ஒரு பெட்ரூமும் இந்த பக்கம் ஒரு பெட்ரூமும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹாலை பார்த்துக்கலாம். இதான் நம்ம வீட்டோட ஹாலு. நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே டிவி வச்சிருக்கோம் ஹாலில். லெஃப்ட் சைடில் டிவி. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த பொருள் அப்படியே தான். எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்குன்னா அந்த 2 ஃபிஷ் டேங்க்கு. இது வந்து சுபாஷ் அந்த பழைய டேங்கை போட்டு என் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அது வந்து வேலை செய்கிற வீட்டில் ஊருக்கு போகிறதுனால அவங்க மீன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை உள்ள அவங்களால லெஃப்ட் சைடில் ஒரு சோஃபா போட்டிருக்கோம். இந்த சோஃபா இப்போ சுபாஷ் வாங்கினான். அந்த வீட்டில் இருந்த சோஃபா வந்து அன்னைக்கு வீணாக போயிடுச்சு. அதனால சோஃபா இல்லைன்னு ஆன்லைனில் சுபாஷ் வாங்கினா. 3 சீட் சோஃபா. ஆனால் சிங்கிள் சோஃபா தான் செட்டாக வாங்கல. அந்த ரேக்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ரைட் சைடில் வந்து இந்த குட்டிமாவோட வண்டி ஒன்று பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி வந்து காசு கொடுத்து வாங்கலேன். தம்பி ஒய்ஃப் வேலை செய்கிற வீட்டில் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இந்த வண்டியை நிறுத்திக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. மேடம் வந்து வீட்டுக்குள்ளேயே பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. வீட்டு வந்து நம்ம வீடு 10 வந்தால் வீட்டுக்குள்ள இடத்த போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஷோகேஸ் நம்ம வீட்டில் இருந்தது தான் ஆல்ரெடி. இதோட கூட சேர்ந்து ஒயிட் ஒரு செட்டு வரும். ஃபர்ஸ்ட் இங்கே வச்சிருக்கோம் அந்த ஒயிட்டு. இப்போ புது ஃப்ரிட்ஜ் வந்ததுனால இது வைக்க முடியாதனால ஒரு செட்டை கட்டிட்டு ஒரு செட்டு மட்டும் வச்சிருக்கோம். இங்கே 4 கேஸ் கடைசியில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ் மேலே கொஞ்சம் பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். வீட்டில் இருந்த பொம்மைங்க தான். அழகா இருக்கா? சாமிமா சாமிங்க. சாரிப்பா. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கோம் இதுதான். இதையே நம்ம ஒரு தனியாக டூரே போட்டிருக்கோம். ஃப்ரிட்ஜ் டூரு வேணும்னா அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்கணுன்னா பாருங்க. வாங்க சாமி ரூம் பார்க்கலாம். இந்த குபேர மூலை கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடுச்சு. இங்கே சாமி ஸ்டாண்ட் வச்சாச்சு. அழகா கச்சிதமாக அமைஞ்சிடுச்சு. நம்ம வீட்டில் அங்கே அமைஞ்ச மாதிரியே ஒரு நல்ல திருப்தி. குபேர ரூம் அமைஞ்சது. ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இங்கே கிச்சன்றதுனால சமைச்சு எடுத்துட்டு வந்து வைக்க கொள்ள எல்லாம் வசதியா இருக்கு. கரெக்டாக அமைஞ்சிடுச்சு வச்சிருக்கிற பிளேஸ்லாம். அப்படியே இந்த சைட்ல வந்து ஒரு காமன் பாத்ரூம். மொத்தமா வெளியே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து சுபாஷ், நிஷா, ரித்திகா இவங்களுடைய பெட்ரூம். அது உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. சரி எல்லாமே காமிச்சிங்களே. மண்டையில இருக்க கொடை ஆமாப்பா பிளேட்ட மறந்து. ஐயோ அப்படியே மேல வந்து நம்ம சில்வர் பிளேட் மாட்டி வச்சிருக்கோம். அவருக்கும் தனியா ஒரு செவுரியே விட்டு வச்சிருக்கோம். இந்த ரூமை பார்க்கலாம் வாங்க. நிஷா இங்கதான் இருக்கா. நிஷா நீயே சொல்லிடுமா? நிஷாவே சொல்லுவா அவங்க ரூமை பத்தி. இது அவங்க ரூம் இல்ல, பாப்பா ரூம். பாப்பா திங்ஸ் தான் நிறைய இருக்கு. ஆமா பாப்பா இது உங்க ரூமா? உங்க ரூமா? சொல். பாப்பா ரூம். உள்ள வரும்போது நம்ம ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அப்புறம் அது பக்கத்துல வந்து பீரோ வச்சிருக்கோம். அது மெத்தி பாப்பாவோட பீரோ ஃபுல்லா பாப்பா திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சமா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மத்தபடி ஃபுல்லா போனா போதும் ஏதோ பிச்சைக்காரனை கொடுத்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் அப்படியே பாப்பாக்கு தனியா ஒரு பெட் போட்டிருக்கோம் குட்டியா. அது பக்கத்துலயே வந்து எங்க பெட் போட்டிருக்கோம். இது நம்ம வீட்ல பழைய வீட்ல இருந்த அதே பெட் தான். அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா மேடமோட டாய்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. அது எவ்வளவு அடுக்கி வச்சாலும் கொஞ்சம் குப்பை மாதிரி ஆக்கிடுவா. அதனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மர பீரோ இருக்கு. இது வீட்லயே ஆல்ரெடி இருந்துச்சு. இங்கேயே வந்து ஃபுல்லா மேடம் டாய்ஸ் தான் இருக்கு. ஒரு ரேக் ஃபுல்லாவே. அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து சாரோடைய சிஸ்டம் அவர் ஆசைப்பட்டு இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் வந்த உடனே ஒட்டினார் வாங்கி. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். என் சேனல்ல செக் பண்ணி பாருங்க.
அப்புறம் இந்த சாருமே புதுசா வாங்கியிருந்தோம், அந்த பழைய சாரு போயிடுச்சு. அதுவுமே கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க ஹோம் டூர் போற வந்தியா, உங்க சேனல்ல ப்ரோமோட் பண்ண வந்தியா? தெரியலையே. போட்டிருக்கேன், பாப்பாங்கல்ல. ஓகே ஓகே, எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். ஓகே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் சேனல்ல இருக்கவங்க இங்க பாருங்க, இங்க வந்து மிட்டிகாவுடைய ஒரு கட் அவுட் இருக்கு, அது அவள் பர்த்டேக்கு ரெடி பண்ணது. அப்புறம் இங்கே எங்களோட ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு வெட்டிங் ஃபோட்டோ. சம்மந்தமே இல்லாமல் ஏன் இங்கே வைக்கிறோன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பெட்டு இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தோம், அப்புறம் அது செட் ஆகலை, அதனால் மாற்றிட்டு இப்படி வச்சிட்டோம். அதனால் ஃபோட்டோ மாற்ற முடியல, அது அப்படியே வச்சுட்டோம் ஃபிக்ஸ்டாக. அவ்வளோதான் எங்கள் ரூம் டூர். மேலே கொஞ்சம் இந்த கஸ்டர்டோடைய பாக்ஸஸ்ஸு, அப்புறம் தேவையில்லாத பாக்ஸஸ்லாம் பறன மாதிரி இருக்கும், அதில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு தரச்சுன்னா எங்க டாடி போட மாட்டேன்னு அது ரெண்ட் ஹவுஸ்னால அதெல்லாம் போட வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆணி கூட அடிக்க மாட்டாராம். அப்புறம் ஏசி மறந்துட்டோம். ஏசி இங்கே இருக்கும், சும்மா இருக்கும், போட மாட்டோம். எப்பயாச்சும் ரொம்ப ரேராக போடுவோம், கரண்ட் பில் பண்ணி போடுறது இல்லை. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல நானு, அப்பா, சௌந்தர்யா நாங்க 3 பேரும் இருந்துப்போம். நீ சொல்றீ இருந்து போன இருக்கிறோம். அப்புறம் இங்க வந்து உள்ள வந்ததே பீரோ, நம்ம பழைய வீட்டுல இருக்கோம்ல அதே பீரோ தான். அது இந்த ரூம்ல வேற எங்க வச்சாலுமே செட் ஆகல, அந்த ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் அது கரெக்டா இருக்கு. ஹைட்டு அகலம் எல்லாமே அப்படியே அது பக்கத்துலயே எங்க பெட்டு போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் இங்க வந்து செவரு பூச்சி வச்சிருக்கா சௌமியா, அவ போட்டோ. அப்படியே அந்த பெட்டுக்கு மேல நம்ம அங்க இருந்ததுல அந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே அங்க வச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே இங்க ஒளிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அப்பா வந்து அந்த இடத்துல அது செட் பண்ணிட்டாரு, இருக்கிற இடமே தெரியாது. அப்புறம் இதுக்கு பாத்திருப்பீங்க, நம்ம வீட்டுல பழைய வீட்டுல இருந்த சோஃபா இதுதான். அது வந்து துண்டு துண்டா கட் பண்ணி நம்ம ஒரு மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ இந்த துண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இது அயன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு கீழே போட்டு, அதனால இங்க வச்சிருக்கோம். அப்படியே வாங்க பால்கனி. இந்த பால்கனிக்கு நிறைய கனவுகள் கண்டு வச்சிருந்தேன். கீழே வந்து கிரீன் மேட் எல்லாம் போட்டு டேபிள் எல்லாம் போடலான்ட்டு. எப்படி இருக்குன்றத நீங்களே வந்து பாருங்க. மாதிரி இருக்கும். இருங்க நான் பாருங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நினைச்சதுக்கு கொஞ்சம் கூட அழகா இல்ல அது. இங்க இருந்து பார்த்தா நம்ம பழைய வீட்டு சரௌண்டிங், இந்த கண்ணகி நகர் பிளேஸ்லாம் தெரியும். வேற வழி இல்ல, அப்பா டூல்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அந்த இடத்துல வச்சுட்டோம், அதனால சரி விட்டோம். நெக்ஸ்ட் வீடு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு டாய்ஸ் ரூமும் அப்பாவுக்கு வந்து டூல்ஸ் ரூமும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ரூம்லயே அதே மாதிரி பழைய அட்டாச் தான். இதுல வந்து கொஞ்சம் மேக்கப் பண்றது, அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சிருப்போம். அது நார்மல் தான். அந்த வீட்ல அந்த ரூம்ல இருந்த அதே பீரோ அதுதான் இப்போ. அப்புறம் அம்மா அப்பா போட்டோ நம்ம தெரியவா செய்யும். இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஸ்டாண்ட் தான். அந்த ரூம்லயே இருக்கும் இதே ஸ்டாண்ட். அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது, இந்த கதவு பின்னாடி இருந்தா தெரிஞ்சிருக்காது. இது இங்கே அடிச்சிருந்ததுனால நம்ம வீடு அது நம்ம கரெக்டா பார்த்து பண்ணிருக்கலாம். வந்துட்டா பாருங்க அடுத்த குட்டி விளாகர். பாருங்க அந்த பாக்கு. அப்புறம் மேல பறனை இங்க ரூம்லயும் கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கும். இந்த ரூம்லயும் அந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ரூம் தான் அப்படி இப்படி போட மாட்டேன்னா வாடகை வீட்டுல எதுக்கு பண்ணணும், நம்ம சொந்த வீடா தான் பண்ணலாம். ஆணி அடிக்கூடாது, நான் ரொம்ப டிசிப்ளின் ஆகும், அதனால ஆணி அடிக்காம வச்சிருக்கேன். நான் என்ன பண்றது, இந்த ரீசன்ஸ் அங்கதான் நாங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம். வேற வெளியே எல்லாமே போட்டோம். அவ்வளவுதான் இந்த ரூமோடைய டூர். நம்ம கிச்சன் பார்க்கலாம் வாங்க. கிச்சன் டூர். இதான் நம்ம வீட்டு கிச்சன். கிச்சன்ல என்னென்ன பொருள் எங்கெங்க வச்சிருக்கோம்னு பார்க்கலாமா? கிச்சன் வந்த உடனே இங்க லெஃப்ட் சைட்ல வந்து ஓவன் வச்சிருக்கோம் டேபிள் போட்டு. ஏன்னா இங்கதான் இதுக்கு இந்த பெரிய சுச்சி ஒயர் சொருகிற மாதிரி, அதனால அது இங்க வச்சிருக்கோம். இந்த ஒரு செல்ஃப் தான் இங்க இருக்குது. இந்த செல்ஃப்ல நமக்கு தேவை கொஞ்சம் தான் சாமான். ஏன்னா அந்த வீட்டுல நம்ம வெளியே பாத்திரம் கழுவி எடுத்துட்டு வந்தால நிறைய யூஸ் பண்ணுவோம். இங்க சிங்க் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே கழுவி எடுத்துக்கிறதுனால திட்டமா வச்சிருக்கோம். இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லா கஸ்டர்டுக்காக வச்சாச்சு. அதுவும் இதுவும் இந்த பாக்ஸுங்கெல்லாம் கஸ்டர்டுக்காக வச்சாச்சு. இந்த 2 ரேக் மட்டும் தான் நமக்கு யூஸ் பண்றது. இந்த கபோர்டு வந்து நம்ம வீட்டுல இருந்துட்டா கண்டிட்டு வந்து இங்க அடிச்சு வச்சிருக்கோம். மேல பெரிய சாமான கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இங்க செல்ஃப்ல மேல எல்லாமே வேஸ்டேஜ் சாமானுங்க தான் அப்படியே போட்டு வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் மூடி போட்டு தான் நல்லா இருந்திருக்கும், மூடி இல்லாதனால அதெல்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் இந்த சைட்ல தண்ணி கேன் வச்சிருக்கேன். இங்க வந்து அப்பா தான் ஆணி அடிச்சு இதெல்லாம் கொடுத்தாரு இந்த மாட்டி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் மாட்டி வைக்க வசதியா இருக்கு. இங்க வந்து இந்த சின்ன சின்ன பாட்டில் ஐட்டம்ஸ், நெய், எண்ணெய் இதெல்லாம் இந்த சைடு வச்சிருக்கேன். ஸ்டவ் எப்பவும் போல நம்மளுக்கு அந்த கிழக்க பார்த்த மாதிரி கரெக்டா அமைஞ்சிடுச்சு.
இந்த பக்கம் தண்ணி, எப்பவுமே ரைட் சைடு நான் உப்பு வைப்பேன், அந்த உப்பு, புளி, இந்த ஸ்பூன் இதெல்லாம் வச்சிருக்கேன். மிக்சிங் வச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த சைடு ஃபுல்லாவே மிக்ஸி புதுசாக வாங்கினது வீடியோ போட்டோம்ல, ஆமா அது கூட வீடியோ போட்டிருக்கோம், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸ்டவ்வுக்கு மேல அப்படியே ஜன்னல் இருக்கு, ஜன்னல் நல்ல காத்து வசதியா இருக்கும். ஆமா, அடிஷ்னலாக ஃபேனும் வச்சுருக்கோம். ஆமா. வேணா ஸ்டவ் யூஸ் பண்ணாதப்போ மட்டும் ஃபேன் போட்டுப்பாங்க. இங்க வந்து சிங்க் பக்கத்துல நம்ம அங்க வெளியே சாமான் கழுவி எடுத்துட்டு வந்து உள்ள வைப்போம், காய வச்சு. அதனால பெரிய கூடையில வைப்போம். இது இங்க சின்ன கூடையா வேணும்னு சொல்லிட்டு மீஷோல சாமான் கழுவி கவுத்த தண்ணி இதுலயே வடிஞ்சிடும் அழகா சிங்க்குள்ளேயே. நல்லா இருக்கு. வேணும்னா கூட இது மீஷோல இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்க. தெரியாதவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. யூஸ் தான், இது நல்லா இருக்கு. அப்புறம் எல் ஷேப்ல இருக்கு ஏதோ சொல்லுவாங்க, இந்த மேடை ஷேப்ல இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. நம்ம கிச்சன் மேடை கீழே தான் நம்மளுக்கு மூடி இல்ல, ஸ்லாப் இல்ல, அதனால எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சிருக்க மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம பழைய வீட்டு கிச்சன் குட்டியா இருந்தாலும் எனக்கு அழகா இருக்கும். இது பெருசா இருக்கு, நமக்கு அங்கங்க ஓபன் இருக்குனால சீக்கிரமா டஸ்ட் ஆயிடும். துடைக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேன். துடைச்சாலும் சீக்கிரம் அழுக்காயிடும். இந்த ஜன்னல் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால வீடு ஃபுல்லாவே ஓபனா இருக்கனால வீடுமே அதிகமா டஸ்ட் ஆயிடும். நல்லா வெளிச்சமா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு. அப்படியே நம்ம பால்கனிக்கு இது கிச்சன் பால்கனியா? ஆமா. இங்க அப்படியே வாஷிங் மிஷினுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வச்சிருப்போம். நாங்க துணி அதுல அலச மாட்டோம், கீழே தான் அலசுவோம். இங்கே அலசிப்போம். தண்ணி போறதுக்கு இங்க ஹோல்ஸ் இருக்காங்க, போயிடும். அப்புறம் இங்க ஒரு பால்கனி மாதிரி அட்மாஸ்பியர். துணி கொஞ்சமா இருக்கும்போது இங்க போட்டுப்போம், அதிகமா இருக்கும்போது மேல மொட்டை மாடியில போட்டுப்போம். அப்படியே இங்க இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஸ்லாம் வந்து இங்க பின்னாடி கதவு பின்னாடி வச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா கேஸ், அழுக்கு துணி, தேவையில்லாத ஐட்டம் எல்லாமே கூடங்க. இப்படி இருக்கும் பால்கனினா. அவ்வளோதான் இந்த கிச்சனோட பால்கனி டூரு, கிச்சனும் சேர்த்து. அவ்வளோதான் நம்ம புது வீட்டோட ஹோம் டூரு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் பாருங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, நாங்களும் ஒரு வழியா போட்டுட்டோம். வீடியோ போட்டா பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பா பாய். இங்க பாருங்க.